Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 564 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நட்பு இந்த உலகத்திலேயே ரொம்பவும் புனிதமான ஒரு உறவு அப்படின்னு சொல்லி பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த நட்பின் மூலிமா நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக ஒரு அமானுஷமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த நட்பை நீங்கள் மதிப்பீங்களா இல்லை மிதிப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு முகேன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மலேசியால இருந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காருங்க. மலேசியால இருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோவை போடுறேன். ஐ எம் வெரி வெரி சாரி. ஒரு நல்ல தரமான சம்பவத்தை போடணும் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்சிடென்ட் மாட்டியிருக்குங்க. சரி வாங்க கதைக்குள்ளேயே போக ஆரம்பிப்போமே. இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா முகேனுக்கு நடந்தது கிடையாது, ஆனால் அவங்க அம்மாவுக்கு நடந்த நிகழ்வு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி கதையுடைய ஸ்டார்ட்ல இருந்தே வர ஆரம்பிப்போமே. முகேனுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா சாந்தி, அவங்களுக்கு உமாதேவி அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டுமே இருந்தாங்க. ஸோ அவங்க அம்மாவுடைய வயசு இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 42 இயர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா உமாதேவி, அவங்களுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 இயர்ஸ். அதாவது ஒரே லொக்காலிட்டியில் இருக்கிறவங்க தான். அவங்க வந்து ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசி தான் ஃப்ரெண்டாக வந்து பழகுனாங்க. லேட்டர் ஆன் அவங்க எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த உமாதேவி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பேரன் பேத்தி எல்லாமே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பையன் மட்டும்தான் இருக்காங்க, பொண்ணு கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆசைப்பட்டிருக்காங்க அவங்களுடைய லைஃப்பில். ஆனால் அவங்களுக்கு பெண் குழந்தையே பிறக்கலைங்க. 3மே வந்து பசங்களாக தான் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த சாந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு கொண்ட பாசம். ஸோ அவங்கள வந்து பொண்ணாவே நினச்சி அவங்க கூட எனி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது அவங்களுடைய டெய்லி ருட்டீனாவே வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அவங்களுடைய லைஃப் வந்து போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல முகேன் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாரு, அதாவது கல்லூரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து காலேஜுக்கு கிளம்பி போயிடுவாரு. அவருடைய அக்கா இருக்காங்க, அவங்க வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவுமே அவருடைய பிஸ்னஸ் பார்க்கறதுக்காக போயிடுவாங்க. ஸோ அவங்க அம்மா சாந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. ஸோ வீட்டில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. ஸோ வீட்டில் அவங்களுடைய அன்றாட வேலைகள் எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய டெய்லி ரொட்டீன் இப்படி தாங்க போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ரொட்டீன் அவங்களுடைய வாழ்க்கையில போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு இரவு அவங்களுடைய வாழ்க்கையை டோட்டலா புரட்டி போட்ட ஒரு இரவு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும், அதாவது சாந்தியும் சரி அந்த உமாதேவி இருக்காங்களே, ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியே வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும் கிளம்பி போயிருக்காங்க. போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்குங்க. ஹார்ட் அட்டாக் வந்தவரை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி லேட் நைட் வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இவங்க கூடவே வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டதுக்கு அப்புறம் அங்கே இருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்திருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவங்க திரும்பி வந்தாங்க இல்லையா, அப்போ இவங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய கார் பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் இவங்களுக்கு வந்து இருந்திருக்குங்க. என்னடா இது, நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம், யாரோ நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துருக்காங்க. யாருமே வரல. சரி ஒருவேளை மனப்பிரமையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இவங்க பாட்ட வந்திருக்காங்க. ஒரு 12 மணி அளவில் தான் இவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ உமாதேவி அவங்களுடைய வீடு தான் ஃபர்ஸ்ட் வருமா, அவங்க ஃபர்ஸ்ட் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாந்தி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்களுடைய வீட்டில் போய் இறங்கிடுறாங்க. அப்படியே வந்து போய் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு டைப்பு. ஸோ அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லாக ரொம்பவும்
பரபரப்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் ஓடுறது ஓடியாடுறது இப்படி தான் வந்து இருந்திருக்கு. என்ன இது இவங்க சாந்தி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்காங்க அன்றைக்கி. ஏன்னா லேட் நைட்டு தான், இப்போ ஒரு 12:30 மணிக்கு மேலே வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப டயர்டாகி நல்லா தூங்கிடுறாங்க. ஒரு 10 மணிக்கு தான் அதிகாலையில் எழுந்திருக்காங்க. எழுந்து வெளியே வந்து பார்த்தா எல்லாருமே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது இவ்வளோ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி உமாதேவிக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் இவங்களுடைய மனசெல்லாம் படப்படக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ரொம்பவும் க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குற மாதிரி ஒரு பர்சன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லி இவங்க அடிச்சு பிடிச்சி அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அவங்களுடைய வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க படுத்த படுக்கையாக வந்து இருக்கிறாங்க. உமாதேவி இவங்க கிட்ட, அதாவது சாந்தி இருக்காங்களே, அவங்க கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பேச்சுவார்த்தை வரவே இல்லையா. அதாவது அவங்கள பார்க்குறாங்க, பார்த்த உடனே அவங்களுடைய கண்ணிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்து வலிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கையை தூக்கி ஏதோ ஒரு ஆக்ஷன் சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு வராங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாந்திக்கு வந்து புரியவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்கள சுற்றி அவங்களுடைய பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. யாருக்குமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வந்து புரியல. எல்லாருமே சாந்தியை தான் திரும்பி பார்க்குறாங்க. அந்த 3 பசங்க அவங்க பெற்றெடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த 3 பசங்களும் அவங்களுடைய ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க, அதாவது இந்த உமாதேவியோட பேரன் பேத்தி எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே வந்தாலும் யாரையும் கவனிக்காம இவங்களையே கவனிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க எல்லாருமே நோட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருக்கிட்டையுமே அவங்க பேசலை. சாந்தி கிட்ட தான் பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால பேசவே முடியல. கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு இவங்க இதே மாதிரி துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 நாளில் அவங்க டாக்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் டாக்டர்ஸ்னாலே கண்டுபிடிக்க முடியல. ஏன் இவங்களுக்கு பேச்சு வரல, ஏன் இவங்க ஒரே இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக யாரை பார்த்தும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் சாந்தியை பார்த்து மட்டும் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்னால கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அப்படியே 2 நாள் பயங்கர கஷ்டத்துக்கு அப்புறம் திடீர்னு 3வது நாள் அதிகாலையில் அவங்களுடைய உயிர் அவங்கள விட்டு பிரிஞ்சிருது. அவங்க இறந்து போன சோகம் சாந்தியை பயங்கரமாக வாட்டி எடுத்துச்சுங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, 3 பசங்க வந்திருந்தாங்க, பேரன் பேத்திங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அத்தனை கூட்டத்திலையும் ஒரே ஒரு பையங்க, சஞ்சீவ் அப்படின்ற அவங்களுடைய பேரன், அதாவது 3வது பையனுக்கு பிறந்த ஒரு பையன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாவு வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ எல்லாரையுமே வந்து கவனிக்கிறது, எங்க ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரையும் பார்த்து கவனிக்கிறது, ரொம்ப பொறுப்பான ஒரு பையனாக வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் அந்த சஞ்சீவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமாதேவி அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அவ்வளோ பொறுப்பான ஒரு பையன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பாசம் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து எல்லாருமே அழுதுகிட்டு இருப்பாங்களாம். அழுது டயர்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக அந்த சாவு வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு வழியாக அவங்களுடைய இறுதிச் சடங்கு எல்லாமே முடியுது. ஸோ 13 நாளுக்கு அப்புறம் காரியம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது வரைக்கும் எல்லா சொந்தக்காரங்களும் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய வீட்டிலேயே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நைட்டு வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. சாந்தியும் வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க. நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சீவ் இருக்கார் இல்லையா, சஞ்சீவ் வந்து ரொம்பவும் வித்தியாசமாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து யார்கிட்டையும் ஒழுங்காக பேசலை. நார்மலாகவே ரொம்ப நல்ல கேரிங்கான ஒரு பர்சன். யார் சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்டையும் போய் விசாரிச்சுட்டு வர மாதிரி ஒரு பர்சன். ஆனால் சாயந்தரம் ஒரு 8 மணி, அதாவது நைட்டு ஒரு 8 மணி இருக்கும், 8 மணிலேருந்து அவர் யார்கிட்டையுமே எதுவுமே பேசலைங்க. ஒரு பழைய ஈஸி சேர் ஒன்று இருக்குது, அந்த ஈஸி சேரில் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அந்த சேரில் இப்படி ஆடிக்கிட்டே இருக்காரு, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அவங்க அப்பா, சஞ்சீவோடைய அப்பா வந்து அவர்கிட்ட வந்து பேசுறாரு. பேசினதுக்கு இப்படி திரும்பி ஒரு முறை மறைக்கிறாருங்க, எதுவுமே பேசல. சரி, காலையிலிருந்து இவன் தான் ஓடி ஆடி எல்லாரையும் வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தான், ஸோ அதனால கொஞ்சம் டென்ஷனாக இருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்மனு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் சஞ்சீவோடைய அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களையும் இவர் பயங்கரமாக முறைச்சிருக்காரு. ஏன்னா இவன் பேச வந்தாலே முறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கம்முன்னு போய் படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் எழுந்துக்கிறாங்க. எழுந்தா சஞ்சீவை ஆளை காணோம். ஏன்னா இது நைட் இங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருந்தான், இந்த ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு இருந்தான், வீடு ஃபுல்லாக தேடிட்டோம், சஞ்சீவை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. மொட்டை மாடியிலிருந்து, அதாவது அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டோடைய டெரஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா
சிரிக்கிற சவுண்டு வந்து கேட்குது. அதுலேயும் சிரிச்சுக்கிட்டே பயங்கர ஆக்ரோஷமாக டான்ஸ் ஆடுற சவுண்டு வந்து கேட்குது. என்னன்னா இது சிரிச்சுக்கிட்டே யாரோ டான்ஸ் ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் மேலே போய் பார்க்குறாங்க. மொட்டை மாடியில் போய் பார்த்தா சஞ்சீவ் தாங்க ஒரு புடவையை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பயங்கர ஆக்ரோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு, சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா இது இந்த மாதிரி சிரிச்சு, டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் என்ன வாடா போடான வாய்கெல்லாம் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு சுற்றி ஒரு ஸ்டைலில் இப்படி வந்து உட்கார்ந்தாருங்க. அந்த ஸ்டைலில் உட்கார்ந்த உடனே எல்லாருமே செம்ம ஷாக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டைலில் யார் உட்காருவாங்கன்னா இறந்து போன அவங்களுடைய அம்மா இருக்காங்களே உமாதேவி, அவங்க தான் வந்து உட்காருவாங்களாம். அதே மாதிரி தன்னுடைய பையனும் உட்கார்றானே அப்படின்ற ஒரு ஷாக்கில் சஞ்சீவுடைய அப்பா அம்மா வந்து இருக்காங்க. அப்புறம் பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக்கிங்காக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேடா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவோடைய அப்பா மெதுவா சஞ்சீவ் பக்கத்துல போறாருங்க. போயிட்டு, டேய் சஞ்சீவ் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பண்ற கண்ணா அப்படின்றாரு. ஏய் என்ன சஞ்சீவ்னு சொல்லாத, நான் சஞ்சீவ் கிடையாதுடா, நான் சஞ்சீவ் கிடையாது, என்ன ஏதாவது வாடா போடான்னு பேசினேன் அவ்வளவுதான் உன்னை கொன்றுவேன் அப்படின்றாங்க. என்னடா இது இந்த மாதிரிலாம் பேசுற, டே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, வாடா போடான்னு பேசாதான்னு சொன்னானா இல்லையா, ஏடா வாடா போடான்னு பேசுற அப்படின்றாரு. என்னடா இது ஒன்றும் புரியலையே, ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற ஒரு பயத்திலேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரிப்பா நீ கொஞ்சம் ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்க, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, கொஞ்சம் நேரம் கழித்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. சரி ஒரு 10-11 மணி ஆகுது, வெயில் அடிக்கும் இல்லையா, கீழே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கீழே வரவே இல்லை. மொட்டை மாடியில் தான் பயங்கர அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா மொட்டை மாடியில் இவ்வளோ அட்டூழியம் பண்ணுறானே, மத்தியானம் ஒரு 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, உச்சி வெயிலில் அவர் பண்ணுற அட்ராசிட்டிஸ் இவங்களால தாங்கவே முடியல. ஃபைனலாக எப்படியாவது வந்து அவனை ஒரு 2 அரை விட்டாவது கீழே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சித்தப்பா பெரியப்பா 3 பேரும் மேலே போகிறாங்க. டேய் சஞ்சீவன்ட்டு அடிக்க வராங்க. அவர் வந்து ஒரு தடியை எடுத்து அடிக்கிறாரு பாருங்க 3 பேரையும். ஏன் அந்த தடி யாரோடையதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தடி வேறு யாரோடையதும் கிடையாது, உமாதேவியுடைய தடி தாங்க. அப்படியே எடுத்து அடிச்சுட்டு, ஏண்டா என்னையே அடிக்க வரீங்களா, சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து வளர்த்ததுக்கு என்ன வேற அடிக்க வர வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. ஏய் என்ன பேசுகிற சஞ்சீவ், என்ன பேசுகிற அப்படின்னா, சஞ்சீவ் இல்லை அம்மான்னு சொல்லு, அம்மான்னு சொல்லுடா, நான் உங்க அம்மாடா, உமாதேவிடா அப்படின்னு வந்து சொல்றாருங்க. இந்த உமாதேவிடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே அற்ற சைலன்ஸு. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்க அம்மாவுடைய ஆன்மா தான் அந்த பையனுடைய உடம்புக்குள்ள வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன வேணும், ஏன் பையனுடைய ஆன்மாக்குள்ள வந்திருக்க, உனக்கு ஏதாவது குறை வச்சுட்டோமா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. நான் ஒரு காரியத்துக்காக தான் வந்திருக்கேன், அந்த காரியம் நிறைவேறுற வரைக்கும் இந்த பையனுடைய உடம்புல, அதாவது என்னுடைய சஞ்சீவோடைய உடம்புல நான் இருப்பேன்டா, யாருனாலையும் எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமா வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த வெயில்ல சாப்பிடாம ஆடிக்கிட்டே இருந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆயிட்டு இருக்கும் போல இருக்கு, மயக்கம் போட்டு அவர் கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சஞ்சீவை எல்லாரும் ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. சரி இந்த பூசாரிலாம் இருப்பாங்களே அவங்கள கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டும் சடங்குகள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பூசாரியெல்லாம் கூட்டிட்டு வராங்க. பூசாரி கூட்டிட்டு வந்து பூசாரி வந்து பேய் ஓட்டுறதுக்கு ஏதோ பண்றாரு. ஆனா எதுவுமே அந்த இடத்துல பலிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சஞ்சீவுடைய ஆட்டமே ரொம்ப வெறியாட்டமா இருக்கு. அதாவது அவருடைய உடம்புக்குள்ள அவங்க பாட்டியோடைய ஆன்மா, உமாதேவியுடைய ஆன்மா வந்துருச்சு இல்லையா, பயங்கர வெறியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆனா அந்த பர்பஸ் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியலங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இதே மாதிரி இருக்குங்க. கூட்டிட்டு வாடா, பசங்க எனக்கு வேணாம், என் பொண்ணை எனக்கு கூட்டிட்டு வாடா, பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்றாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா பொண்ணை கூட்டிட்டு வான்றாங்க, பொண்ணு எங்க இருக்கீங்க, நம்ம 3 பசங்க தான் இருக்கோம் அண்ணன் தம்பி, பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றும் புரியல, யாரு தான் பொண்ணுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலலாம் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, எப்பா உங்க அம்மா அந்த 2 வீடு தள்ளி இருக்காங்களே சாந்தி, அவங்கள தான் அவங்களுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒருவேளை அவங்கள தான் இவங்க பொண்ணுன்னு சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாந்தியை போய் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியை வந்து கூப்பிடுறாங்க. சாந்தி ஆல்ரெடி அழுது ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஸோ சாந்தியோடைய ஹஸ்பண்டும் சரி, அதுக்கப்புறம் பையனுமே சரி, முகேன் இருக்கார் இல்லையா, அவருமே என்ன சொல்றாருன்னா, இல்லை அம்மா ரொம்ப டயர்டா இருக்காங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. ஏன்னா அவங்க இந்த பாட்டி இறந்து போனதோடைய துக்கத்தையே அவங்களால தாங்க முடியல, ரொம்ப அழுது டயர்ட் ஆயிடுறாங்க. ஸோ திரும்பியும் அங்கே வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்களால் தாங்க முடியாதுங்க, ஸோ ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்லப்பா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுப்பா, என்
பையனோட உடம்புக்குள்ள அந்த பாட்டி வந்து ரொம்ப அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, உங்க அம்மாவை தான் கூப்பிடுறாங்க. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா உங்க அம்மா அங்கே வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா சாகும்போதும் கூட அவங்க கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் செய்கை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களால பேசவே முடியல, சொல்லாமலே இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க போல இருக்கே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி என்ன பண்றாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே சாந்தியை வந்து அந்த சஞ்சீவ் பையன் இருக்கான் இல்லையா, அவங்களுக்குள்ள அந்த உமாதேவி இருக்காங்களே அவங்களுடைய ஆன்மா இருக்கு, ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி அழுகிறான். ஐயோ, இந்த உலகத்தில் யாரை விட்டுட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேனேம்மா, உன்னோட பாசத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அந்த சஞ்சீவ் வந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த சஞ்சீவ்னு நம்ம நினைக்க வேணாம், உமாதேவி வந்து அழுதுகிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம், ஏன்னா ஆன்மா தானே. ஸோ உமாதேவி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் உமாதேவியை வந்து கீழே உட்கார வைக்கிறாங்க. அதாவது சஞ்சீவ் உருவத்தில் இருக்கிற உமாதேவியை வந்து கீழே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு என்னம்மா அந்த பையனுக்கும் ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னலாம் சாந்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க, சாந்தி நான் சொல்றத மட்டும் கவனி, இப்போ நீ இருக்க, நான் இருக்கேன், சுத்தி ஆள்லாம் இருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு பின்னாடி உனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு மட்டும் திரும்பி பார்த்துறாத, அப்படி திரும்பி பார்த்தா உன்னுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா இது, யாரா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே கிடையாது, சாந்தி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு மெயின் டோர் இருக்குது, மெயின் டோர் மட்டும்தான் இருக்குது, பின்னாடி யாருமே இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் சஞ்சீவ் யாரை பற்றி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மெயின் டோரை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, டேய் முட்டாளுங்களா, உங்களுடைய கண்ணுக்கெல்லாம் தெரியாதரா, என்னுடைய கண்ணுக்கு தாண்டா தெரியும். அது என்னை வந்துச்சு, என்னை வந்து காலி பண்ணிச்சு, என்னை நைட் என்ன பண்ணிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி நைட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வந்தாங்க இல்லையா, பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது ஒரு ஆன்மா, ஒரு கருப்பு உருவத்தில் இருக்கிற ஒரு ஆன்மா இவங்களுக்கு பின்னாடியே வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு இவங்க உமாதேவி தானே இறங்கியிருக்காங்க கார்லேருந்து. உமாதேவி இறங்கி அவங்களுடைய ஃப்ளாட்டுக்குள்ளே போகும்போது இவங்க கூடவே வேற யாரோ நடந்து வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு இவங்க தனியாக தான் இருந்திருக்காங்க. லேட்டர் ஆன் தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வந்திருக்காரு. அவருமே லேட் நைட் வந்திருக்காரு, ஒரு 2-2:30 மணிக்கு தான் வந்திருக்காரு. ஸோ இவங்களுடைய பெட்ரூமுக்கு போகிறாங்க. பெட்ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மேலே அந்த கருப்பான உருவம் அப்படியே ஏறிச்சாங்க. அது ஏறும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அவங்களுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே நொறுக்குனா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி உடம்பு வந்து வலிச்சிருக்கு. அப்படியே மேலே ஏறி 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 வந்து ஃபைனலாக அது என்ன பண்ணியிருக்குன்னா, எகிரி அவங்களுடைய நெஞ்சு மேலே டமால்னு வந்து உட்காந்துருக்குங்க. நெஞ்சு மேலே உட்காந்தது கிட்டத்தட்ட ஒரு யானை, ஒரு முழுசா வளர்ந்த யானை வந்து நம்மளுடைய நெஞ்சு மேலே உட்காந்தா எவ்வளோ வெயிட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். மனுஷன் உயிரோடு இருப்போமா, கண்டிப்பாக உயிரோட இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வெயிட்டை வந்து இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படியே இவங்க மூச்சு விட முடியாமல் வந்து திணறி இருக்காங்க. திணறி அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணில் இருந்து கண்ணீர் தானே வரணும், கண்ணீரோட சேர்த்து ரத்தமும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அன்கான்ஷியஸ் ஆனவங்க தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வரவே இல்லை. கான்ஷியஸ்னஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா, அவங்க 2 நாள் அவங்களுடைய உயிர் போகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தது தெரியுமா, அப்போ தான் அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு இன்சிடெண்ட்டை யாருக்கு சொல்லணும்னு நினச்சாங்கன்னா, சாந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் சொல்லணும்னு நினச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வரும்போது 2 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. ஒன்று உமாதேவி, இன்னொன்று வந்து சாந்தி. உமாதேவி வந்து இறந்து போயிட்டாங்க. அடுத்து சாந்தி தான் டார்கெட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் இந்த பையனுடைய உடம்புக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அழுதுகிட்டே இருந்தவங்க அடுத்த 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி வந்து அந்த பையனுடைய முகத்துல தண்ணி எல்லாம் தெளிச்சு, தம்பி எழுந்துடுறான்னு சொல்லி எழுந்து உட்கார வச்சா அவன் வந்து எழுந்துக்கிறான். என்ன ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் டயர்டா இருக்குதே அப்படின்றான். டேய் ரொம்ப நேரம் தூங்குனியா அப்படின்றாங்க. ஆமாப்பா, என்னப்பா இவ்வளோ நேரம் தூங்கினா, டைம் பாருப்பா ஒரு 2 மணி ஆகுதுப்பா மத்தியானம், இவ்வளோ நேரமாப்பா தூங்க விடுவேன், சரிவாப்பா பசிக்குதுப்பா சாப்பாடு போடுப்பா அப்படின்னு வர சொல்றான். என்னடா இவன் 2 நாளா எவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி பண்றானே, சரி அம்மாவுடைய ஆன்மா போயிருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. சாந்தியுமே ரொம்ப சைலண்டாக தான் இருக்காங்க. சாந்திக்கு வந்து எல்லாருமே தேங்க்ஸ் சொல்றாங்க. தேங்க்ஸ்மா, நீங்க வந்து தான் அம்மாவுடைய ஆன்மா வந்து போயிருச்சு, உங்ககிட்ட ஏதோ சொல்லணுன்றதுக்காக தான் அம்மாவுடைய ஆன்மா வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியும் அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாமே சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாங்க. ஸோ சாந்தி அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து படுத்திருக்காங்க. படுத்து அடுத்த நாள் சாந்தி வந்து எழுந்துக்கவே இல்லை. உமாதேவி எப்படி படுத்த படுக்கையா இருந்தாங்களோ அதே மாதிரி சாந்தியும் படுத்த படுக்கையா தான் இருந்திருக்காங்க. ஆனா இவங்களால பேச முடியுது, எல்லாமே செய்ய முடியுது. ஆனா இவங்களுக்கு உடம்பெல்லாம் செம்ம டயர்டா இருக்கு. ஃபீவர் கிட்டத்தட்ட 104 டிகிரி ஃபீவர். அவ்வளோ ஃபீவரில் ஃபிட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபிட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. உடம்பெல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சிருக்கு. பயந்து போன சாந்தியோடைய ஹஸ்பண்டும் சரி பையன் முகேனுமே சரி ஓடி போய் டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து எங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருமே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. டெஸ்ட் பண்ணி பார்த்தா டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்குப்பா, நான் மெடிசின்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசின்ஸ் கொடுத்துருக்காரு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மருந்து ஏத்தனா மருந்து உள்ள போகணும்ல, மருந்து உள்ளே போகலைங்க. அந்த இன்ஜெக்ஷனுடைய நீடிலே வந்து உடஞ்சிருக்கு. அவருமே நீடில் மாற்றி இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. மூணாவதா ஒரு நீடில் மாற்றி அந்த ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. 3 நீடிலுமே வந்து உடஞ்சிருக்கு. அவங்களுடைய உடம்புக்குள்ள மருந்து போகவே இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிசின் மாத்திரை கொடுத்தாங்களே, அந்த மாத்திரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்துட்டாங்களாம். என்னடா இது இப்படி இருக்கு, இவங்களை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பட்டுன்னு அவங்க எழுந்து உட்கார்றாங்களாங்க. அதாவது படுத்த படுக்கையா இருந்தவங்க, அவங்களால கொஞ்சம் கூட உடம்ப நகர்த்த முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து உட்கார்றாங்க. எழுந்து உட்கார்ந்து அப்படியே அதே போஸ்ல, எந்த போஸ்ல சஞ்சீவ் வந்து ஒரு நேத்து வந்து ஒரு போஸ்ல உட்காந்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதே போஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எழுந்து உட்கார்றாங்க. எழுந்து உட்காந்து எனக்கு என்னடா குறைச்சல், என்ன எதுக்குடா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்க, ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால தான்டா நான் உயிரோடவே இல்லை, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட அவங்க வந்து பேசுறாங்க. என்னம்மா இவ்வளவு கோவத்தோட பேசுறீங்க அப்படின்னு சொல்லி முகேன் வந்து பேசுறாரு. நீ பேசாத, அம்மான்னு கூப்பிடாத, ஆசையா பாட்டின்னு கூப்பிடுவல, பாட்டின்னு கூப்பிடுறான் அப்படின்னு வந்துடுறாங்க. என்னடா இது பாட்டின்னு கூப்பிடுறான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முகின் அப்படியே ஷாக்கா அப்படியே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் சாந்தியோடைய ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மா என்னம்மா ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏய் தொட்டுக்கிட்டு பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட கையை உடைச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து திட்டுறாங்க. என்னடா இவங்க ரொம்ப வைலண்ட்டாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே பயத்தோடு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டா நான் கம்முன்னு போயிடுவேன், அந்த வேலை வரைக்கும் யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கம்முன்னு போங்க, எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி இவங்க எழுந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரூமை வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. இவங்க இருந்தவங்களுக்கு, அதாவது முகினுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி அவங்களுடைய அக்காவுக்கும் சரி ஒன்றுமே புரியல, எப்படி சாந்தியை வந்து காப்பாற்றுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு கம்முன்னு படுத்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டின கதவு வந்து திறக்குதுங்க. பூட்டின கதவை திறந்து அவங்க பாட்டுக்கு விறுவிறு நேரம் நடந்து வராங்க. மெயின் டோருக்கு போறாங்க. மெயின் டோரோட கதவை அப்படி திறந்து தள்ளுறாங்க பாருங்க, டமால்னு போய் டோர் அடிக்குது. அப்படியே அவங்க வந்து குடுகுடுன்னு மொட்டை மாடியில் ஓடுறாங்க. ஐயோ மொட்டை மாடிக்கு ஓடுறாங்களே, ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் தெரிச்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. சாந்தி மொட்டை மாடிக்கு போய் திரும்பியும் அதே மாதிரி ஒரு போஸ்ல வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு நான் உமாதேவி பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி இப்போ ஏன் என்னுடைய ஒய்ஃபுடைய உடம்புக்குள்ளே வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் செத்து போனேன்னா ஒரு இடத்துக்கு போனேன்டா, ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சுடா, அந்த இருட்டை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துருச்சுடா, ஏன்னா அந்த இருட்டில் வேறு யாருமே கிடையாது, நான் மட்டும் இருந்தேன். அந்த இருட்டை பார்த்ததுனால என்னால் எதுவுமே யோசிக்க முடியல. என்னுடைய பசங்க வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைச்சு அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய பசங்க நான் இறந்து போனது சந்தோஷம்ன்ற மாதிரி கம்முன்னு அவங்க பாட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, அழுகல. அந்த இடத்துல ஒரே ஒரு பையன் மட்டும் தான் கேரிங்கா இருந்தான், அவன் என்னுடைய சஞ்சீவ். சரி அவனுடைய உடம்புக்குள்ள போகலாம்னு சொல்லி அவனுடைய உடம்புக்குள்ள போனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு அவனுக்கு இன்னும் என்டையர் லைஃபே இருக்கு, அவனுடைய உடம்புக்குள்ள போயிட்டு ஏன் அவனுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய உடம்புல இருந்து வெளியே வந்துட்டேன். ஆனா அந்த இருட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயம். அந்த இருட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு துணை தேவை. என்னுடைய பசங்க யாரும் என் கூட வரமாட்டாங்கன்னு தெரியும், ஆனா சாந்தி நான் கூப்பிட்டா வருவான்னு தெரியும், அதனாலதான் நான் சாந்தியோடைய உடம்புக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்றாங்க. என்னடா இது இப்படிலாம் சொல்றாங்களே, என்னம்மா நீங்க இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒன்றும் பயப்படாதீங்கடா கண்ணா, 3 நாள் மட்டும் நான் சாந்தியோடைய உடம்புல இருப்பேன். 3 நாள்ல சாந்தியும் என் கூட கூட்டிட்டு போயிடுறேன்.
எந்த பிரச்சனையும் இல்லை, எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வெளிச்சமாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ கொடூரமான இடமா இருந்தாலும் சரி, எனக்கு கவலையே கிடையாது, சாந்தி இருந்தால் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு வந்து பயங்கர ஆக்ரோஷமாக சிரிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சென்டென்ஸை கேட்ட உடனே அங்கே இருக்கிற 3 பேரும் அப்படியே பதறாங்க. அதாவது சாந்தியோடைய ஹஸ்பண்டு, முகேனு, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு. ஏன்னா அம்மாவுடைய உடம்புக்குள்ளே ஆன்மா வந்துருச்சு, இப்படி அம்மாவையும் கொன்று கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது தான் அதோடைய மோட்டிவ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதுலேருந்து எப்படி அம்மாவை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் எல்லாமே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாமியாருன்னு சொல்லலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுறாங்க. அவர் வந்து உட்கார வச்சு மந்திரிச்செல்லாம் விடுறாருங்க. மந்திரிச்செல்லாம் விட்டு தாயத்தெல்லாம் கட்டுனதுக்கப்புறம் சாந்தி அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்த உடனே எல்லாமே சால்வு, அந்த ஆன்மா போயிருச்சுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. சொல்லிட்டதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிடுறாரு. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நடந்துதாங்க. யோசிச்சு பாருங்க, 3/4 மணி நேரம் பயங்கர ஆக்ரோஷமாக இருந்த சாந்தியை இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்து ஐயாவை வேண்டிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தாயத்தை வந்து கட்டி விட்டு ஓரமாக படுக்க வச்சிருக்காருங்க. சரி, எல்லாமே சரியாயிடுச்சு, இவங்க நல்லா தூங்கட்டும், தூங்கி எழுதாங்கன்னா சாந்தியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அதே மாதிரி ஈவினிங் 6 மணி வரைக்கும் அவங்க தூங்குறாங்க. 6 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போது சாந்தியாக தான் எழுந்துக்கிறாங்க. ரொம்பவும் நல்லா பேசுகிறாங்க, எல்லாருக்கிட்டையும் பாசமாக பேசிட்டு பையனுக்கு தோசைலாம் வந்து ஊட்டி விடுறாங்க. எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்குங்க. நைட்டு 10 மணிக்கு சரிப்பா எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, நான் போய் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்குறதுக்காக போயிருக்காங்க. ஸோ படுத்து தான் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அவங்களும் போய் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் சீக்கிரம் எழுந்துடுறாங்க. ஆனால் சாந்தி வந்து எழுந்துக்கவே இல்லை. என்னடா இது, வைஃப் இவ்வளோ நேரம் தூங்குறாங்களே, இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாருங்க. ஓப்பன் பண்ணவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கணிப்பின்படி என்ன நடந்திருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த பாட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். வரட்டா? பாய்.